அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உறவாடி கெடுப்பவர்கள், துரோகிகள், புரோக்கர்கள் இவங்கெல்லாம் அதிமுகவை பலவீனப்படுத்துறாங்க. இவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், இவங்களுடைய முயற்சிகளையும் தோற்கடிக்கணும் அப்படின்னு நேற்று பொதுக்குழுவில் அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு சி வி சண்முகம் பேசியிருந்தார். இன்னொரு புறத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இன்னொரு புறத்தில் திரு அமித்ஷா, திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன் இந்த 3 பேரையும் அடுத்தடுத்து சந்திப்புகள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் திரு அண்ணாமலை. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். என்ன முடிவில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு இதயா பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு கே.சி.பி, ஒருங்கிணைப்புக்கோ இல்ல என்டிஏக்குள்ள எந்த கட்சிகள் வரணும் வரக்கூடாது என்பதை தீர்மானிப்பதற்கோ திரு எடப்பாடி பழனிசாமியின் விருப்பம், சம்மதம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நிலையில திரு பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறார் திரு அண்ணாமலை, திரு தினகரனுக்கு விருந்து கொடுக்கிறார் திரு அண்ணாமலை. என் அண்ணாமலையுடைய திட்டம் என்ன? அண்ணாமலையுடைய நோக்கம் என்னது? அண்ணாமலை பின்னணியிலிருந்து தினகரன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடாது என்று அழுத்தம் கொடுக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நம்புகிறார். அண்ணாமலையின் பின்புலத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள், அவர் என்றைக்குமே அதிமுகவில் குறைந்தபட்சம், நான் பல நாட்களுக்கு முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், குறைந்தபட்ச கூட்டணியில் இவர்கள் இணைந்து கொள்வார்கள் என்பது. அதில் அன்றைக்கு எந்த விதமான மாறுதல்களும் இல்லை. அந்த நிலையிலிருந்து ஓபிஎஸ் அவர்களை திமுக பக்கம் நகர்த்தி மத்தியில் திரு அமித்ஷா அவர்களிடத்தில் இவர்களுக்கு ஆனால் அந்த டிமாண்டை அதிகப்படுத்தி இவங்க டேர்ம்ஸுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டால் இவர்கள் திமுக பக்கம் சென்று விடுவார்கள். அடுத்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்த என்டிஏ கூட்டணியோடு இணைந்து பயணிப்பதற்கு விருப்பமாக அறிவித்த திரு தினகரனை அவர் மூலமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடாது, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பின்புலமாக இருந்து செயல்படுத்துவது திரு அண்ணாமலை என்று ஒரு சந்தேகம். ஓபிஎஸ்ஸுக்கான டிமாண்டை, தினகரனுக்கான டிமாண்டை திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏற்றுறதன் மூலமாக அண்ணாமலைக்கு என்ன கிடைக்க போகுது? அவருடைய முக்கியத்துவத்தை இப்போ குறைஞ்சபட்சம் அவரை அழைச்சி பேசுறாங்க இல்லையா? குறைந்தபட்சம் அரசியலிருந்து ஓரளவுக்கு ஒதுக்கப்பட்டு நான் தொழில் செய்ய போறேன், நான் தொழில் செய்யாம என்ன பண்ணட்டுனாலும் சமீப காலத்துக்கு முன்னாடி அண்ணாமலை பேசிட்டு இருந்தார். இப்ப திரும்ப அரசியல் களத்துக்குள்ள அவர் ஒரு பங்காற்றுகிறார். அப்ப அந்த அளவுக்கு தனக்கான ஒரு முக்கியத்துவத்தை தேடிக்கொள்கிறார். ஓபிஎஸ், தினகரன் போன்றவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தேடி தருவதாக அவர் இயங்குகிறார். அப்ப என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்புகளை, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்பதையும் அதிமுக ஆளுங்கட்சி என்பதையும், அந்த வாய்ப்புகளை சீர்குலைக்க முயல்கிறார். இன்னும் சொல்ல போனா என்ன எதிர்வினை வந்துச்சு பாத்தீங்க? இவர்களை எல்லாம் ஒருவேளை திமுக அல்லது தவேகா என்று ஒரு ஆப்ஷனை உருவாக்கி, ஒரு தோற்றத்தை உண்டாக்கி, அது ஒரு பேசும் பொருளாக்கி, அதன் மூலமாக இடையூறுகளை செய்கிறார். சரி, அதுக்கு என்ன எதிர்வினை வந்துச்சு? நேற்று பொதுக்குழுல உறவாடி கெடுப்பவர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னு திரு சி வி சண்முகம் பேசினாரு. ஒருபடி மேல போய் என்டிஏ கூட்டணிக்குள்ள எந்த கட்சிகள் கொண்டு வருவது என்பது குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தீர்மானம் போட்டாங்கல்ல. இப்போ கூட்டணி விவகாரத்துல பாஜகவுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்திட்டாங்களா அதிமுக? இல்ல, அதாவது அந்த எதிர் விளைவுகள் தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல தெரிவித்த அதிருப்தியின் காரணமாக அண்ணாமலையை திரு அமித்ஷா அவர்கள் அழைத்து எச்சரிக்கை விடுத்து இவர்களை அந்த கூட்டணிக்குள் கொண்டு வருகிற பணியை அண்ணாமலையிடத்திலேயே திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒருவேளை சரியான அளவுகளில் வந்தால் இன்றைய தேதிக்கு திரு ஓபிஎஸ் அவர்களை கூட்டணியில் சேர்த்து கொள்வதில்
பெரிய முரண்பாடுகள் இல்லை. ஆனால் திரு தினகரன் அவர்கள் சமீப காலத்துல முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று திரு அமித்ஷா அவர்களே ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு என்டிஏவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று வெளிப்படையாக அறிவித்ததற்கு பிறகு அண்ணாமலை இந்த நிலைப்பாடுகளை அதை சீர்குலைக்க அண்ணாமலையினுடைய வழிகாட்டுதலாலோ பின்புலத்தாலோ திரு தினகரன் அதுல மாறுபட்டு முரண்பட்டு பேசுகிற காரணத்தினால அவர் பொறுத்து இன்னும் ஒரு முடிவு எடுக்கப்படலை. ஆனா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனவரி மாசத்துல ஒரு திரும்ப இந்த கூட்டணிக்குள் அவர் இருக்கிற நிலை அதிமுகக்குள்ள இல்ல, குறைந்தபட்சம் கூட்டணிக்குள் அது வந்து இன்றைய தேதிக்கு உறுதியாக இருப்பதாக தான். அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் கொண்டு வருவது, முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை தினகரன் ஏற்றுக்கொள்வது, இந்த ரெண்டு விஷயத்தையும் அண்ணாமலை செய்து முடிக்க வேண்டும் என்பதை அமித்ஷா அவர்கள் சற்று கடுமையான உத்தரவுகளை அவருக்கு பிறப்பித்திருப்பதாக தெரியுது. சரி, இன்னைக்கு நயினா நாகேந்திரன் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு ரொம்ப முக்கியமானது. பொதுக்குழுல இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போடுறாங்க, கட்சியின் மூத்த தலைவர்கள் உறவாடி கெடுப்பவர்கள்னு மறைமுகமாக பாஜகவை சாடுகிறார்கள்னு தெரிந்த பிறகு நடக்கக்கூடிய இந்த சந்திப்பு. இந்த சந்திப்புகளையும் திரு எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்கி தானே இருக்கு. அதாவது இன்றைக்கு அவர் சந்தித்ததே நேற்றைய அந்த தீர்மானத்தினுடைய எதிரொலி தான். வழக்கமா டெல்லி போறாங்கன்னா காலையில சந்திச்சுட்டு மாலையில போவாங்க, இல்ல முன்றைய நாள் இரவுல சந்திச்சுட்டு அடுத்த நாள் காலையில போவாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஏதேனும் டெவலப்மெண்ட் இருக்குங்கிறது. இது வந்து அவர் ஞாயிற்றுக்கிழமை தான் செல்கிறார். ஆனா இன்றைக்கே அவர் வந்து பார்க்கிறார். அப்ப இது இந்த பொதுக்குழுவினுடைய அந்த எஃபெக்ட், அந்த உறவாடி கெடுப்பது என்று கூறியது திரு அண்ணாமலையை அவர்களை மனதில் வைத்துத்தான் என்பது திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடத்துல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு. அடுத்து அந்த புரோக்கர் என்று அந்த வார்த்தைகளுக்கு அது குருமூர்த்தி அவர்களை தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது குறிப்பிட்டதற்கு காரணம், திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து இந்த கூட்டணி ஏற்படுத்தப்படுகிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல வைத்த அந்த ஒரு நிபந்தனை அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்பதை, அதை திரு அமித்ஷா அவர்களை திரு குருமூர்த்தி அவர்கள் வீட்டுக்கு அழைத்து அதுல ஒரு சூழ்ச்சி நடந்ததாக எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அதாவது அதை காலம் தாழ்த்தி கூட்டணியை அறிவித்து விடலாம், விரைவில் அண்ணாமலை மாற்றப்படுவார் என்று அதை டைலூட் பண்றதுக்கு ஒரு பெரிய அளவில் முயற்சிகள் நடந்ததாகவும், அதனால அப்படி அந்த காலத்தை கடத்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஏதேனும் ஒரு ரூல்ஸை சொல்லி ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கல அவங்க ஒத்துக்கலன்னு அதை கடத்திடணும் என்பது திரு குருமூர்த்தி அவர்களது அண்ணாமலையை மாத்தாம அப்படியே விட்டு கடைசி நிமிட முயற்சியாக வந்து திரு குருமூர்த்தி அவர்களுக்கு இருந்தது என்பது ஒன்று. அடுத்து திரு ஓபிஎஸ் அவர்களோடு சென்று திரு அமித்ஷா அவர்களோடத்துல பேச்சுவார்த்தை, அதாவது குருமூர்த்தி அவர்கள் அண்ணாமலைக்கும் பின்புலமாக இருக்கிறார், ஓபிஎஸ்க்கும் பின்புலமாக இருக்கிறார், திரு தினகரன் அவர்களுக்கும் பின்புலமாக இருக்கிறார். அப்ப அதிமுக இந்த வெற்றியை பலகீனப்படுத்த நினைக்கிறார் என்பதுல திரு குருமூர்த்தி அவர்களை பற்றி சொன்னதை ஏற்றுக்கொள்கிறார். திரு அண்ணாமலை திரு குருமூர்த்தி ரெண்டு பேரையும் அமித்ஷா கட்டுப்படுத்தணும்ன்றதான் திரு எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் சொல்லி அனுப்பின செய்தி என்பதாக நான் கருதுகிறேன். ஓகே, திரு பிரியன், என்ன நடக்குது அதிமுக பாஜக கூட்டணி இடையே இப்ப நடக்கிற நிகழ்வுகளுடைய தன்மை என்ன? இல்லை, இதில் வந்து அண்ணாமலை வந்து ஒரு ப்ராமினன்ட் ரோலாக ஒரு கட்டமைக்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து உண்மையிலேயே அது ப்ராமினன்ட் ரோலில் அவர் இருக்காரான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு பாஜகவும் அவருக்கு எதிராக இருக்குது, நேஷனல் லெவலில் பாஜகலையும் அவர் மேலே பலவிதமான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் போயிருக்கு. ஸோ அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ண சொல்லுவாங்களா அப்படின்றது ஒரு விஷயமாக நான் பார்க்கல. அவருக்கு வந்து டெல்லி கூப்பிட்டதே அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டாங்க. என்டிஏ கூட்டணிக்காக வேலை செய்யணும், அதில் நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்கன்ற அளவுக்கு தான் கூப்பிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுகிறது. அவருக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்தாங்களா, ஓபிஎஸ்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஏடிஎம்கேக்குள்ளே கொண்டு போகணும், தினகரனை வந்து ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்ற விஷயம் அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அது ஏன் சொல்ல வரேன்னா, எடப்பாடிக்கு இவங்களாம் நேர் எதிரியாக இருக்காங்க. எடப்பாடிக்கு அரசியல் ரீதியான எதிரியாக இருக்காங்க அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அவருடைய பதவியை பிடுங்கியவர் தான் எடப்பாடி. அதே மாதிரி தினகரன் வந்து அவர் முதல்வர் ஆகக்கூடாது, அவர் முதல்வராக இருந்தால் பிரச்சாரமே பண்ண மாட்டேன், அந்த கூட்டணியிலே சேர மாட்டேன்னு சொல்கிறது தான் தினகரன். ஓபிஎஸ்க்கு வந்து என்னை சேர்க்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் அவருக்கு இருக்குது. அவருக்கும் எடப்பாடி வந்து பிடிக்காதவராக தான் இருக்கார். அப்போது பிடிக்காத இவங்களை கூப்பிட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ண சொல்லுவார் அமித்ஷா? இல்லை சார், 2024
நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டணியை திரு அண்ணாமலை கட்டமைக்கிறார். அதற்கப்புறம் விரைவிலேயே அதிமுகவுக்கு திரு தினகரன் தலைமை ஏற்பார் அப்படின்னு சொல்றாரு. ஓபிஎஸ்க்கு சாதகமான கருத்துக்கள்லாம் திரு அண்ணாமலை சொல்லிட்டே இருக்காரு. அப்பையிலிருந்தே இவங்க நட்பு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டேனும் தினகரன் சொல்றாரு. ஓபிஎஸும் ஒருங்கிணைப்புங்கிறதுல அழுத்தம் கொடுக்கிறாருல. இப்ப இதெல்லாம் திரு அண்ணாமலை பின்னால் இருந்து இயக்கினாரோ அப்படின்ற சந்தேகம் வந்த பிறகு நீங்களே கூட்டணிக்குள்ள இவங்க அழைச்சிட்டு வாங்கன்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பதாக கேசிபி சொல்றாரு. இல்ல, இதெல்லாம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொசிஷன் சார். அதாவது ஏற்கனவே தெரிந்த ஒரு நிலைப்பாடு. இதெல்லாமே எடப்பாடி ஓபிஎஸ் சேர்க்க மாட்டார் என்பது தெரிந்த நிலைப்பாடு. அவர் ரொம்ப உறுதியா இருக்காருன்றது தெரிந்த நிலைப்பாடு. அண்ணாமலை சொல்லி அவர் சேருவார். பாஜக தனியா இருந்த போது அவங்களை கூட்டணியில் சேர்த்தார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க வந்தாங்க. தினகரனோட நிலைப்பாடு தெரிஞ்ச நிலைப்பாடு. அவர் முதல்வராக இருந்தால் நான் அந்த சைடே வரமாட்டேன்றது அவரோட நிலைப்பாடு. அப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணி எப்படி நீங்க அவர் முதல்வராக வச்சுட்டு நேற்று அவங்க போட்ட 4 டேக்அவே என்ன, ஐடிஎம்கே மாநாட்டில் போட்ட பொதுக்குழுவில் போட்ட தீர்மானங்கள், ஒன்று அதிமுக தலைமையில் கூட்டணி, இன்னொன்று அதிமுக தான் கூட்டணி முடிவு செய்யும், இன்னொன்று எடப்பாடி தான் முதல்வர். 4வது முக்கியமான டேக்அவே என்ன தெரியுமா? நாங்கள் பாஜகவுக்கு அடிமை கிடையாது. 4வது நீங்க பார்க்கலாம். பாஜகவுக்கு எங்களை அடிமைன்னு சொல்றாங்க, நாங்கள் அடிமையெல்லாம் கிடையாது, திமுகனா ஒருவேளை அடிமையா இருந்திருக்கலாம்னு சொல்றாரு. அப்போ அமித்ஷாவுக்கு சவால் விட்டுருக்காரு நேற்று. எடப்பாடியோடைய சவால் நேரடி அமித்ஷாக்கு தான் விட்டுருக்காரு. ஐயா, நீங்க எங்கிட்ட இந்த வேலை வச்சுக்காதீங்க, உங்களுக்கு எங்களை விட்டு அங்கே தமிழ்நாட்டு ஆள் கிடையாது கூட்டணிக்கு, அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, இந்த எங்க விஷயத்தில் தலையிட்டு அவரை திணிக்கிறது இவரை திணிக்கிறது இந்த வேலையை வச்சுக்காதீங்க. அவங்களுடைய பொசிஷன் தெரிஞ்ச பொசிஷன். ஓபிஎஸ் நான் ஏற்றுக்க மாட்டேன், அவர் ஏற்றுன்னு நான் ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தினகரன் அவர் நிச்சயம் அவர் என்ன முதல்வராக ஏற்றுக்க மாட்டார், அவர் இங்கே வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் என்டிஏ கூட்டணியில் சேர்த்தீங்கன்னா மேலும் குழப்பம் தான் வரும், அதனால் அந்த வாய்ப்பே கிடையாது. அதனால் அண்ணாமலை எனக்கு எதிராக தான் இருக்கார். அவர் பல விஷயங்கள் பேசியிருக்கார் நடுவில். அந்த கூட்டணியை பற்றியே பேசும்போது என்ன சொல்றாரு அண்ணாமலை? என் மனசு ஒன்று சொல்லுது, வாய் ஒன்று பேசுதுன்றார். எனக்கு பிடிச்சா இருக்க போறேன், இல்லாட்டி வெளியில போறேன்றார். அவரை பத்தின வதந்திகள், அவர் பாஜக விட்டே வெளில போயிடுவார், தனி அமைப்பு ஆரம்பிப்பார், அண்ணாமலை அன்பு ஓட்டம் ஆரம்பிச்சிட்டாருன்னு பல விஷயங்கள் இருக்கும்போது அண்ணாமலையை கூப்பிட்டு அமித்ஷா பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார்? என்ன இருக்கு? எடப்பாடிக்கு பிடிக்காத ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்க பஞ்சாயத்து பண்ண சொன்னா எடப்பாடி எப்படி சார் எதிர்ப்பாரு? அவர் இவருக்கு எடப்பாடிக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் அவர் பண்ணுவார். அவரு எங்களை விட்டா ஒரு ஆப்ஷன் இல்லன்னு திரு எடப்பாடி நேரடியா நிர்மலா சீதாராமன் மாதிரி ஆட்களை விட்டு நீங்க பண்ணீங்கன்னா எடப்பாடிக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி, இவர் நிர்மலா சீதாராமன் நமக்கு எதிரானவங்க கிடையாது, நம்ம இன்ட்ரெஸ்ட்காக ஒர்க் பண்ணுவாங்கன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்க எடப்பாடிக்கு பிடிக்காத ஒருத்தரை நீங்க பஞ்சாயத்து பண்ண சொன்னீங்கன்னா அதை எப்படி எடப்பாடி ஏத்துப்பாரு? சரி சார், அமித்ஷாவை எப்படி அவர் கூப்பிடுவாரு? நீங்க சொன்னீங்கல்ல எங்களை விட்டா வேற ஆள் இல்ல அப்படின்னு எடப்பாடி நினைக்கலாம், பெரிய கட்சின்ற முறையில. ஏன் சார் என்டிஏன்னு ஒரு கூட்டணியை தனியாக பாஜக தலைமையில கட்டமைச்சிடவே முடியாதா? ஓபிஎஸ் சேர்த்து, தேமுதிகவை சேர்த்து, டிடிவி தினகரனை சேர்த்து பாராளுமன்ற தேர்தலை கட்டமைச்சிங்க இல்லையா? பாமகவை சேர்த்தீங்க, தேமுதிக வரல போயிடுது. ஆனா அந்த கூட்டணி முழுமையா இருக்காது. அந்த கூட்டணி முழுமையா இருக்காது. நீங்க ஓட்டுக்களை இன்னொரு கூட ஒரு அணி 4 அணிக்கு பதிலாக 5 அணி போட்டி போடும். நீங்க இன்னும் கூடுதலா ஓட்டுகளை பிரிப்பீங்களே தவிர அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த தேர்தலில் அதிமுகவோட போறதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சார். நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன்னா, என்டிஏ பாஜக என்டிஏங்கிறது அதிமுகவுக்கு பழனிசாமிக்கு இந்த தேர்தலில் தேவையா, திரு பழனிசாமிக்கு இவங்க தேவையா? யாருக்கு யாரு அதிகமா தேவை? பழனிசாமிக்கு என்டிஏவோட பாஜக தயவு ஏன் தேவைன்னா அந்த சின்னம் போன்ற விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷன் டீல் பண்றதுக்காக தேவை. அதெல்லாம் இப்ப முடிச்சுட்டார். அந்த விஷயத்தெல்லாம் சாதுரியமா முடிச்சுட்டார். இல்ல நிர்வாக ரீதியா நீங்க சொல்றீங்க, நிர்வாக ரீதியா முடிச்சுட்டார். நேற்று பொதுக்குழுல சொன்ன கணக்கு நீங்க கவனிச்சிருக்கீங்க, அந்த கணக்கு சரியில்லை. 41% எதை அதிமுகவையும் என்டிஏ வாங்கின சதவீதத்தையும் கூட்டி தானே சார் அவர் சொல்றாரு. ஒரே கேள்வி நான் எடப்பாடி கிட்ட கேட்கிறேன், உங்க மூலமா கேட்கிறேன். பார்லிமெண்ட் தேர்தலில் 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3வது வந்தீங்க, ஒரு இடத்துல 4வது வந்தீங்க. இந்த விஷயத்தை பொது வெளியில் பேசும்போது, இந்த மாதிரி டிஸ்கஷனில் பேசும்போது சிபிஎஸ் போன்றவர்கள், சிபி சண்முகம் போன்றவர்கள்லாம் கோச்சிக்கிறாங்க. அங்கே டிஸ்கஷனில் நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க, பலவீனமாக இருக்காங்க பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்கன்னு. ஃபேக்டை பேசுகிறோம் நம்ம, ஃபேக்டாக தானே பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஃபேக்ட். அது சொன்னால் உடனே என்ன பதில் வருது அதிமுகட்டேருந்து? என்ன பதில் வருது? அது நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல். அப்போ நாடாளுமன்ற தேர்தல் உதாரணத்தை எது கையில் எடுக்கிறீங்க? அந்த 84 தொகுதிகளை நீங்களும் பாஜகவும் சேர்ந்து வாங்கின ஓட்டு திமுக கூட்டணி அதிகமான ஓட்டுன்னு தான் சொல்றீங்க. அப்போ ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறன்னு ரவீந்திரன் சார் சொல்ற மாதிரி நீங்க பாராளுமன்ற தேர்தல் எதுக்கு கையில் எடுக்கிறீங்க? நீங்க டெபாசிட் வாங்கலன்னு சொல்லும்போது நோ அது பார்லிமெண்ட் எலெக்ஷனு, வரப்போறது சட்டமன்ற எலெக்ஷன்றீங்களே. அப்போ நீங்க உங்களுக்கு சௌரியமான ஒப்பீடுனா ஓகேவா? உங்களுக்கு சௌரியம் இல்லாத ஒப்பீடுனா நீங்க நம்மள பலவீனம் இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு அப்படி திருப்பி விடுறீங்கல்ல, அது சரியான ஒரு வாதம் கிடையாது. உங்களுடைய பலவீனத்தை நீங்க உணரணும் சார். எடப்பாடி தன்னோட பலவீனத்தை உணர மாட்டேன்றார்.
அவர் பலவீனத்தை என்னைக்கு உணர்றாரோ அன்னைக்கு தான் கட்சியை கட்டமைப்பார். அது வரையும் கட்டமைக்க மாட்டார். அவர் பலவீனம் இருக்கிறது பூனை கண்ண மூடிட்டு இருக்கிற மாதிரி கண்ண மூடிட்டு இருக்கார். அவர் என்னைக்கு தான் தன் கட்சியை பலப்படுத்துறாருன்னு தொண்டர்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய செய்தி இல்லையா? தேர்தல் சமயத்துல வலுவான கூட்டணி அமையும், என்டிஏல எந்த கட்சி வரணும்ன்றத தீர்மானிக்கக்கூடிய முழு அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு சொல்றதெல்லாம் பெரிய 6 மாசம் ஆச்சு. எந்த கட்சி கதவை தட்டி சொல்லுங்க. 6 மாசம் ஆச்சு கூட்டணி அமைச்சு. எந்த கட்சி உங்ககிட்ட வந்தது? யாருமே அந்த சைடே போக மாட்டேன்னாங்களே சார். கமலாலயம் பக்கம் போக மாட்டேன்றாங்க, லாயிட்ஸ் ரோடு பக்கம் போக மாட்டேன்றாங்களே. ஏன் போக மாட்டேன்றாங்க? என்ன நீங்க இனிமே என்ன கட்டமைப்பீங்க? இருக்கிற பெரிய கட்சி என்ன இப்போ? தேமுதிக, பாமக, அன்புமணி. பாமகவும் 2ஆ போயிருக்கு. பாமக, அன்புமணி. மிஞ்சி போனா சவுத்துல வந்து புதிய தமிழகம் ஜான் பாண்டியன். தாவேக்காவோட இவர் போயிடுவாரா? பாஜகவோட இருக்கும்போது அது போக மாட்டார். பாஜக விட்டு போக போறது இல்ல. தாவேக்காவும் அதிமுகவோட வரப்போறது இல்ல. அதனால இந்த பாயிண்ட் அதிமுகவுக்கு பாஜகவை விட்ட வேற வழி இல்ல, பாஜகவுக்கு அதிமுக விட்ட வேற வழி இல்லைன்றத. ஆனால் ரொம்ப பிரஷர் பண்ணி அமித்ஷா ரொம்ப பிரஷர் எல்லாம் பண்ணி இடங்கள் அதிகமா கேட்டு ஓபிஎஸ் நீங்க சேர்த்தே ஆகணும், தினங்களை கொண்டு வந்தே ஆகணும்லாம் வந்து விஷயங்களை வச்சாருன்னா கடைசி 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 கட்டத்தில் இது நடக்காத காரியம் இருந்தாலும் சொல்றேன். கடைசி கட்டத்தில் வெளியில வந்து தாவேக்காவுக்கு ஒரு கதவை தட்டினாலும் எடப்பாடி கதவை தட்டினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு 3-4 வருஷமா எடப்பாடி பாலிடிக்ஸை பார்த்துட்டு இருக்கிற நமக்கு அவர் எடுக்கிற சில நடவடிக்கைகள் வந்து ரொம்ப சாதுரியமான நடவடிக்கைகளா இருக்கு. ரொம்ப இன்டெலிஜென்டா சில விஷயங்களை டீல் பண்றாரு. அது வந்து கொஞ்சம் ஆச்சரியப்படத்தக்க விஷயமாவும் நான் பார்க்கிறேன். ஆக்சுவலா எப்படி பாஜகவை பயன்படுத்துறாரு அப்படின்னா அதுக்கேற்றபடி பயன்படுத்திட்டு இருக்காரு. நேத்து எப்படி அமித்ஷாக்கு ஒரு செக் வைக்கிறோம் நேற்று வச்சுட்டாரு. ஆக்சுவலா நேற்று வச்ச செக் வந்து அமித்ஷாக்கு வச்ச செக். இதுல அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கு வேண்டிய அண்ணாமலைய பஞ்சாயத்து பண்ண அமித்ஷா விடுவார்ன்ற அந்த வாதம் என்னால ஏத்துக்கவே முடியல. சுருக்கமா நேற்று நம்ம விவாதங்களுக்கு அதை நம்ம ஊடக விவாதங்களுக்கு பிறகு சில விஷயங்கள் இன்றைக்கு மிக தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. அது அமித்ஷா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இல்லை, நாங்கள் பாஜகவுக்கு அடிமை இல்லை என்பது. திமுக தரப்பில் இருந்து பிஜேபிக்கு அடிமை ஆகிவிட்டார்கள் என்று சொல்வதற்காக கூறிய பதில். அடுத்து அந்த 41% அவர் கணக்கு சொன்னதுங்கிறது அவர் மைண்டில் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த என்டிஏ கூட்டணி அப்படியே இருக்கு. அதுல யாரையும் விட்டுறது இல்லை. தினகரனும் அந்த கூட்டணியில் இருக்காரு, ஓபிஎஸ் அந்த கூட்டணியில் வந்து இருக்காரு. அந்த என்டிஏல இப்ப அதிமுகவும் சேர்ந்துருது. அந்த கணக்கில் தான் அவர் வந்து அந்த 41% வந்து சொல்லியிருக்காரு. திரு தினகரன் அவர்களும் இந்த கூட்டணியை அமித்ஷா அவர்கள் அறிவித்த உடனே அதை ஏற்றுக்கொண்டார். இப்ப இந்த சமீபத்தில் தான் அந்த முதலமைச்சர் பிரச்சனையை கிளப்புறார். அப்ப அது அண்ணாமலையினுடைய தூண்டுதல் என்று நினைக்கிறார். ஓபிஎஸும் பாஜகவும் ஓபிஎஸ்க்கும் அவர் கூட்டணியில் இருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது. அவருக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அதை தாண்டி ஒரு படி கட்சியில் தான் இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வந்து வலியுறுத்துகிறார். இதையெல்லாம் தாண்டி இன்னும் நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பேசினதுல விஜயும் கூட ஒரு ஏதேனும் ஒரு ரூபத்தில் இந்த கூட்டணிகள் கொண்டு வந்து விட முடியும், அது ஜனவரி மாதத்தில் நடக்கும், அதற்கு தேவையான சில முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் பாஜகவை வலுவா கொஞ்சம் எதிர்க்க தொடங்குறாங்களா? இல்ல எதிர்க்கல, அதனால அது பாஜக மூலமாகத்தான் அது செய்ய முடியும். அதனால வந்து எதிர்ப்பு என்பது அண்ணாமலைக்கும் குருமூர்த்திக்கும் தானே ஒழிய அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் அல்ல என்பது இன்றைக்கு மிக தெளிவாக திரு நயினார் நாகேந்திரன் இடத்துல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. திரு ராம்கி, பாஜகவை விட்டா அதிமுகவுக்கு வேற வழி இல்லை, அதிமுக விட்டா பாஜகவுக்கு வேற வழி இல்லை இப்போதைய நிலைமையில கூட்டணி அப்படின்னு பார்க்கிற போது இந்த எச்சரிக்கை, உறவாடி கெடுப்பவர்கள்ங்கிற வார்த்தை பிரயோகம், தீர்மானத்திலே அதை வந்து சொல்றது, பேச்சுல பொதுக்குழு அதை வெளிப்படுத்துறதுங்கிறது என்ன பரஸ்பர லாபத்தை கொடுத்துற போது ரெண்டு கட்சிகளுக்கும்? பரஸ்பர லாபம் அது இன்றைய இந்த பொதுக்குழு தீர்மானங்களே, அந்த 14 தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமானவை. அதில் முதல் தீர்மானம் ரொம்ப வெல் டிராஃப்டட். அதில் சொல்ற முதல் வாக்கியமே என்னன்னா, தேசிய அளவில் என்டிஏ தலைமை பொறுப்பில் இருக்கும் பாஜக தமிழக அளவில் அதிமுகவுடன் தலைமையை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த சொல்லுது. நம்ம அடிமையெல்லாம் சொல்லாடலாம் தேவையில்லை. அது நம்ம கடந்த 5 ஆண்டுகள பழக்கத்தில் இருந்தது. ரொம்ப தெளிவா அவர்கள் எங்களுடைய அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், என்டிஏவோட தலைமை தமிழ்நாட்டில் அதிமுக தான் அப்படிங்கிறது. அது மாதிரி நீங்க வந்து பொது வழியில் இந்த உறவாடி கெடுப்போல் சொன்னா கூட அது உறவாடி கெடுப்பவர்கள் இப்ப இல்லை. அவருடைய கூட அந்த சண்முகம் அவர்களை பேசி பார்க்கும்போது உறவாடி கெடுப்பவர்களை இனங்கொண்ட காரணத்தினால்
பாஸ் நடந்தது கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட உறவாடி கெடுப்பவர்கள் இனமுகண்ட காரணத்தினால் அந்த வீழ்ச்சி அந்த சூழ்ச்சியிலிருந்து எடப்பாடி வெளியில் வந்து கட்சியை வளர்த்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கிரெடிட் கொடுக்கிறார். உறவாடி கெடுப்பவர்கள் துரோகிகள் புரோக்கர்களுடைய முயற்சியை தோற்கடிக்கணும்னு பேசுறாருன்னா பிரசன்ட் இல்ல, தோற்கடித்து விட்டார் அப்படிங்கிறது தான் சண்முகருடைய முனுசாமி என்ன சொன்னாரு? இல்ல, இன்னைக்கு அந்த த்ரெட்னிங் இருக்கு நம்ம சொல்லலாம். ஆனா அவர் பேசின வார்த்தை என்னன்னா, முடிஞ்சதாக அங்க யாருமே கருதவே இல்ல. இல்ல, இந்த மாதிரியான ஆபத்துகள் அதிமுகவுக்கு முடிஞ்சே போச்சுன்னு யாருமே கருதவே இல்லையே. நிச்சயமா இல்ல. நம்ம அண்ணாமலையோட மூவ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அதாவது அதிருப்தி ஒருங்கிணைந்த அதிமுக அவங்களே என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நாங்க வந்தாதான் அதிமுகவை வெற்றி பெறும், நாங்க இல்லைன்னா அது வெற்றி பெறாதுங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த த்ரெட்னிங் ஃபேக்டர் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த உறவாடி கெடுப்பவர்கள் சொல்றது வந்து அது வந்து ஃபேக்சுவல் தான். ஆக்சுவலா என்னன்னா, நீங்க இதுவரைக்கும் சந்திக்காத சூழல் தான் அதிமுக சந்திக்குது. ஏன்னா இந்த அதிமுக வீழ்ந்தால் மட்டும்தான் மற்ற கட்சிகளுக்கே வாழ்வு. இப்ப திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்றால் அதிமுக காலியாகணும், தாவேக வளர வேண்டும் என்றால் பாஜக வளர வேண்டும் என்றால், ஏன்னா சின்ன சின்ன கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் பாமக வந்தோட அதிமுக அழிய வேண்டும். இதுதான் இன்னைக்கு பொசிஷன். இது வந்து ஜெயலலிதா காலத்திலேயோ கருணாநிதி காலத்திலேயோ இல்ல. இன்னைக்கு அப்படி ஒரு பொசிஷன் இருக்கு. ஏன்னா அது ஒரு நியூட்ரல் ஓட் பேங்க் உள்ள அதிமுக கட்சி. அதிலிருந்து அது வீழ்ந்து விட்டால் அதிலிருந்து பல வாக்குகளை பெற்றுலாங்கிற நிலைமை, யதார்த்த நிலை. அதனால உறவாடி கெடுப்பவர்கள் வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. இப்ப நீங்க அண்ணாமலையோடைய நகர்வுகள் பத்தி சொல்லும் போது, அவருக்கு டெல்லியில இருந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கலாம், என்டிஏ கட்டமைக்கணும். ஏன்னா அன்னைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கட்டமைக்கப்பட்ட அணிங்கிறது அண்ணாமலை தலைமையிலான எடப்பாடி எதிர்ப்பு அணி. இல்ல, பாக்குறவங்களுக்கு தோணும்ல, அப்படி ஒரு கட்டமைப்பை வந்து ஏன் நைனா நாகேந்திரன் கொடுக்காம அண்ணாமலைட்ட? அதுதான் நான் சொல்றேன். அன்னைக்கு இருந்த கூட்டணி வந்து அண்ணாமலை தலைமையிலான எடப்பாடி எதிர்ப்பு அணி. அதை வந்து அண்ணாமலை தலைமையிலான எடப்பாடி ஆதரவு அணியா மாற்றி ஆயிடுச்சு நினைச்சுதான் இவங்க கூட்டணியே போட்டாங்க. அதாவது தட்டுல வச்சு தட்டை மூடி என்டிஏ நீங்க வச்சுக்கங்க, என்டிஏ தலைவர் நீங்க தான் எடப்பாடிட்ட கொடுத்தாங்க. ஆனா தட்டை பிரிச்சா அது ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க தினகரன் சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு, இவங்க எல்லாம் எடப்பாடி முதல் வேட்பாளருக்காக நான் எதிர்க்கிறேன்னு சொல்றது உண்மையான அர்த்தமே கிடையாது. இவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி வரப்போகுது, அதிமுக பாஜக கூட்டணி வரப்போகுது, எப்படி வந்தாலும் முதல் வேட்பாளர் எல்லாம் தெரியும்ல. தெரிஞ்சுதான் அவங்க அமைதியா இருந்தாங்க. ஆனா அவங்களோட டிமாண்ட் இல்லைங்கிற போதுதான் ஒரு காலகட்டத்தில் 4 மாதங்களுக்கு அப்புறம் தான் வாய் திறக்க ஆரம்பித்தார்கள். இல்ல, எது சார் பாஜகவோட வாய்ஸ்? ஓபிஎஸ் சந்திக்கிற டிடிவி தினகரனுக்கு விருந்து கொடுக்கிற திரு அண்ணாமலைங்கிறது பாஜகவோட வாய்ஸா, திரு அமித்ஷாவோட வாய்ஸா? ஏற்கனவே என்டிஏல தானே இருந்தாரு தினகரன், இப்ப ஏன் வந்து அவர் போனவரை நாங்க ஏன் அழைக்கணும், முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு பேசுற நைனா நாகேந்திரன் பாஜகவோட அமித்ஷாவோட வாய்ஸா? நைனா நாகேந்திரன் தான் அபிஷியல் வாய்ஸ். அட்லீஸ்ட் 2026 தேர்தல் வரைக்கும் ஆகுது. நீங்க அண்ணாமலை கொடுத்த அசைன்மெண்ட் வந்து பழைய என்டிஏவே, உங்ககிட்ட என்டிஏவை இருந்து அதை வடிவமைத்து திரும்ப கொண்டு போய் எடப்பாடி கையில கொடுக்கணுங்கிறது தான் அசைன்மெண்ட். அதற்கு தான் அவர் முயற்சி செய்யறாரு. அவரால் வந்து இதை தவிர இதற்கு எதிராக போறதுக்கான எடப்பாடியோட நெருக்கம் இருக்கணும், அதிமுகவோட நெருக்கம் இருக்கணும், அதிமுக பாஜக ஜெல் ஆகணும், இதுல எந்த இடைவெளியும் வந்துடக்கூடாதுன்னு திரு நைனா நாகேந்திரன் ஒரு பக்கம் மெனக்கெட, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதெல்லாம் செஞ்சா கோபம் வருமோ, எந்த முயற்சிகள் மேற்கொண்டா அவர் வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுமோ அதெல்லாம் திரு அண்ணாமலை செய்யறாருன்னா அதை செய்யுங்கன்னு அமித்ஷாட்ட இருந்து பாஜக தலைமை வந்திருக்குமா? இல்ல, இதுதான் ஒரு நுணுக்கமா கூட. இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த காலத்தில் நடந்தது. அண்ணாமலை வெளிப்படையாவே சொன்னாரு, எனக்கு மனம் திறந்து பேச முடியல, தலைமை கட்டுப்பட்டு அமைதியா இருக்கிறேன்னா சொன்னார். அது அவருடைய அதிருப்தியை வெளிப்படையாக வெளிக்காட்டிட்டார். அது கடந்த காலத்துல. இன்றைக்கு அவருக்கு தரப்பட்ட அசைன்மெண்ட் வந்து இந்த பழைய விஷயங்கள்லாம் அதை கலைந்து விட்டு என்டிஏவிலிருந்து வெளியே போனவர்களை எப்படியாவது சொல்லி அழைத்து வரக்கூடிய அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறதா செய்திகள் வருது. அப்ப அது அவர் செய்தான், அவரால் மட்டும் தான் செய்ய முடியும். ஏன்னா அவர் தான் அன்னைக்கு என்டிஏ தலைவராக இருந்தார். அவர் சொன்னால் நிச்சயமாக ஓபிஎஸ் தினகரன் கேட்பார்கள். நைனா நாகேந்திரன் சொன்னா டிடிவியும் ஓபிஎஸும் கேட்க மாட்டாங்க. நிச்சயமா கேட்க மாட்டாங்க. அண்ணாமலை சொன்னா கேட்பாங்க. அண்ணாமலை சொன்னா கேட்பாங்க. அவங்களுக்குள்ள நட்பு இருக்கு. 2024 எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணிடுறாங்க. அண்ணாமலை கொடுத்த அஷூரன்ஸ் அப்படி. அண்ணாமலை தினகரன் நம்புகிறார். அப்படிங்கும் போது அவருடைய வார்த்தைக்கு வாய்ஸ் கண்டிப்பா இருக்கிறதை டெல்லி தலைமையும் அதை புரிந்து கொண்டுதான் இவருக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுத்திருக்கதா நான் பாக்குறேன். பிரியன் சார் குறுக்கிட்டாங்க. சந்தேகம், அண்ணாமலையை வந்து அண்ணாமலையால தினகரனையும் ஓபிஎஸையும் கன்வின்ஸ் பண்ண முடியும், நைனா நாகேந்திரால முடியாதுன்னா, நைனாரும் ஓபிஎஸும் தினகரனும் ஒரு காலத்துல ஒரே கட்சியில ஒன்னா இருந்தவங்க சார். அவங்களுக்குள்ள இருக்கிற ரேப்போ வந்து அண்ணாமலைக்கும் தினகரனுக்கும் இருக்க முடியுமா? ஒரே கட்சியில ஒர்க் பண்ணவங்க அவங்க. நைனா நாகேந்திரன்
நயினா நாகேந்திரன் இன்னைக்கு தலைவராக இருக்கிறது எடப்பாடிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் தானே. அவருக்கு ஏற்ற கேண்டிடேட் தான் அவர் தலைவராக போட்டிருக்காங்க. அவர் விரும்பின ஒருத்தர் தான் தலைவராக போட்டிருக்காங்க. நாம சார்ந்த அதே சமூகத்தை சேர்ந்த தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் ஏன் வளர்த்து விடணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா திரு நயினா நாகேந்திரன்? அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக நாமளே இருந்துட்டு போலாம், பாஜக தானே அப்படின்னு அவங்க வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் எல்லாம் வரப்போறது இல்ல. இங்க எடப்பாடி தான் முதலமைச்சர் கேண்டிடேட். இப்போ 26 தேர்தலில் வின் பண்ணணும், அதுதான் பாயிண்ட். அதுக்கு ஒரு ஷார்ட் டேர்மா ஒரு ஸ்கீம் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நயினா நாகேந்திரன் மூலமே பண்ணிக்கலாம். இன்னொன்னு, நீங்க அண்ணாமலையை வந்து இந்த பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா, தினகரனையும் ஓபிசியும் கொண்டதுக்கு பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணீங்கன்னா, அப்போ அண்ணாமலை போய் எடப்பாடியும் சந்திக்கணும்ல, அவர்த்தையும் பேசணும்ல. எடப்பாடி அண்ணாமலையை சந்திக்க ரெடியா இருக்காரா? கண்டிப்பா இல்ல. நயினாரை தான் சந்திக்கிறார். நயினாரை தான் சந்திப்பார், எடப்பாடி சந்திக்க மாட்டார், அண்ணாமலையை சந்திக்க மாட்டார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளை பாஜக ஹைகமாண்ட் எப்படி ஏற்பாடு பண்ணுவாங்க? அவர் இன்னொரு பார்ட்டியை சந்திக்க முடியாது சார். அவர் எப்படி அவர் ஏற்பாடு பண்ணுவாங்க? இல்ல, இது என்னமோ எடப்பாடி ரெக்வஸ்ட் பண்ணி செஞ்ச மாதிரி. எடப்பாடி எதுவுமே நீங்க தலைப்பு என்ன சொல்லி எடப்பாடி என்ன முடிவு, எடப்பாடி எதுவும் செய்ய தேவையே இல்ல. வேலைகள் அது பாட்டு நடக்கும். இது கோர்ஸ் ஆஃப் கரெக்ஷன். பாஜக ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தது, நாங்க என்டிஏவை சிந்தாமல் சேராமல் உங்க பக்கம் கொண்டு வருவோம். நாங்க அதை செய்ய முடியவில்லை, 6 மாதங்களா செய்யவில்லை. இப்போ அதற்கான பணிகள் ஆரம்பிச்சு. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை சந்திக்கிறதுக்கும் தயாரா இல்ல, ஓபிஎஸ் சந்திக்கவும் தயாரா இல்ல, தினகரனை சந்திக்கவும் தயாராக இல்லாத போது இது எப்படி நடக்கும்? அவர் நயினா நாகேந்திரனை சந்திக்க மட்டும் தானே அவர் தயாரா இருக்கிறாரு. அவரோடு மட்டும் தானே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாரா, டெல்லி ஹைகமாண்டோட பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்காரு. இல்ல, இவர்களெல்லாம் வெளியில போன சொல்லப்பட்ட காரணம் வந்து எடப்பாடி தலைமை அப்படின்னு அவங்க அதிருப்தியோட வெளில போகும்போது அதை சரி கட்டுவதற்கான விஷயம் டெல்லி தலைமையால முடியும் அப்படின்னு எடப்பாடியும் நம்புறாரு. இவர்கள்லாம் முடிஞ்சு வந்தானா அவரு என்டிஏல கூட்டு சேர்த்துப்பதற்கு எடப்பாடிக்கு எந்த தடையும் இல்ல. கட்சியில வரதான பிரச்சனை, தாராளமா என்டிஏல சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால அதை நோக்கி போல. ஆனா இன்னைக்கு எடப்பாடி செய்ய வேண்டியது ஒண்ணு இல்ல, செய்ய வேண்டிய கோர்ஸ் ஆஃப் கரெக்ஷன் பாஜக தரப்புல தான் இருக்குது. அவர்கள் தான் முன்னுக்கு பின் இந்த 6 மாதங்களாக இல்லன்னா நீங்க சொல்லிருக்க வேணாம். நீங்க வெறுமனே எங்க பாஜக அதிமுக கூட்டணி சொல்லிக்கலாம், என்டிஏங்கிற வார்த்தையே நீங்க போட தேவையில்லை. இப்ப இதை போட்டுட்டு 6 மாசமா என்டிஏ கூட்டணி கட்டமைக்கவே இல்லாத போது அதுக்கான பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அந்த வேலையை இப்ப அண்ணாமலை செய்யறாரு. ஓகே திரு இதயா, பாஜகவுக்கு தன் தலைமையில ஒரு என்டிஏன்னு ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதுல இங்க வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கு. தேர்தல் அடிப்படையில் லாபம் கொடுக்குதா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அதிமுகவுக்கு அது பலவீனமாக அமைவதற்கான சாத்தியக்கூறு. அதிமுகவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் நம்பிக்கையோடு பாஜகவை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, இன்னமும் திரும்ப அந்த ஆப்ஷன் இருக்குன்னே தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தாவேக்காவோட இருக்க ஆப்ஷன் அது முடிஞ்சு போச்சு. பிரியன் சார் அதான் சொன்னாரு, கடைசி நேரத்துல போய் கதவை தட்டுவாருன்னு சொன்னாரு. தட்டுனா என்ன பண்ணும்? துணை முதலமைச்சரா போகணும். முடிவு பண்ணிட்டாங்களே இன்னைக்கு தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திரும்ப அதை வலியுறுத்திட்டாங்கன்னு தான் சொல்றேன். அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க, குழு போட்டாங்க. இனிமே போல அந்த குழுட்ட தான் எடப்பாடி பழனிசாமி பேசணும். அவங்க போய் நாங்க உங்க அணிக்கு வர்றோம், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்கிட்டா மட்டும் கடைசியா அந்த முடிவுக்கு ஒருவேளை எடப்பாடி வந்துருவாரோ அப்படின்னு பிரியன் சார் சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். துணை முதல்வரா எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அப்படிதான் போக முடியும். அவங்க திரும்ப சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் திரும்ப நம்ம யோசிக்கிறோம்னு தெரியல எனக்கு. விஜய் தரப்புல, தாவேக்கா தரப்புல நாங்க இவ்வளவு பெரிய உச்ச நடிகரா இருந்து எல்லா தொழிலையும் விட்டுட்டு நாங்க வர்றோம்னா அது எங்க தலைமையில தான் ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அதை நம்ம தான் திரும்ப வந்து தாவேக்காவோட கூட்டணின்னு நம்ம தான் கட்டமைக்கிறோம். இப்ப சார் சொன்னப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், கடைசியான ஒருவேளை துணை முதல்வரா நான் வர்றேன்னு சொல்லி இவர் போயிடுவாரோ, அப்படி சொல்ல வராரோன்னு தான் நான் யோசித்தேன். இல்ல, பாஜகவுக்கு இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களால பொதுக்குழுலே அதை பேச முடியுதுன்னா பாஜகவும் விட்டுட்டு போயிடுச்சுன்னா என்னன்ற ஒரு சந்தேகம் வரல. அப்ப வேற ஏதோ வலுவான ஒரு கூட்டணியை தேர்தல் சமயத்தில் அமைப்பு சொல்றாரு. நல்ல கூட்டணியை அமைப்பேன்னு சொல்லும் போதே இப்ப இருக்க கூட்டணி நல்ல கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலமா நான் பாக்குறேன். அதை வலுவான கூட்டணி சரி, அப்ப இப்ப இருக்கிறது வலுவான கூட்டணி இல்லை நினைக்கிறாரு. அதான் இன்னும் நிறைய பேர் வரட்டும்னு நினைக்கிறேன். ஆனா வரணும்னா இவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறாரு. ஓபிஎஸ் வரக்கூடாது, டிடிவி வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாரு. சரி, நீங்க வந்து ஒருவேளை இவங்களுக்கு ஜெல்லே ஆகாம வலுக்கட்டாயமாக பிஜேபி வந்து நீங்கள் யார் மூலமாக வச்சுக்கோங்க, அது நயினார் மூலமாகவோ அல்லது அண்ணாமலை மூலமாக கொண்டு வந்து டிடிவி, ஓபிஎஸ் எல்லாரையும் கொண்டு வந்து அந்த கூட்டணியில் மட்டும் சேர்த்து விட்டாங்கன்னா அவங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல எடப்பாடி தலைமையிலான அதிமுக அனுமதிக்கும் நினைக்கிறீங்களா? முதல்ல எனக்கு அதிலே டவுட் இருக்கு. ஓபிஎஸ் டிடிவி தான் நினைப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி அவர் வரணும்னு அவங்க முதல்ல நினைப்பாங்களா? அவர் எப்படியாவது அவர் முதலமைச்சராக வந்துடணுன்றக்காக அந்த கூட்டணியில் ஜெல்ல ஒருவேளை நிர்பந்தத்தால் சேர்ந்தா கூட அந்த மனசார அந்த பணிகளை செய்வாங்களா? அவங்களால முடிஞ்ச பணியில் அவங்க நிற்கிற தொகுதிகளை தாண்டி எடப்பாடிக்கான ஆட்சிக்கு வர்றதுக்கான முயற்சிகளை அவங்க செய்வாங்களா? அல்லது அதிமுகவினர் இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து குக்கரும் பலாப்பழமும் நேருக்கு நேராக ரெட்டலையோட போட்டி போட்டு ரெட்டலையை டெபாசிட் இழக்க செய்து விட்டார்கள். இப்ப திரும்ப போனா அந்த அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து இவங்களை குக்கரையும் பலாப்பழத்தையும் திரும்ப ஜெயிக்க வைப்பாங்களா?
அதற்கான முயற்சியில மனசார ஈடுபடுவார்களா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இப்ப எதை வச்சு இவ்வளவு மெனக்கடல் நடந்துட்டே இருக்கு பின்னாடி? இல்ல அந்த மெனக்கடல் நடந்துகிட்டு இருக்குன்னா இப்போ வந்து டிடிவி தினகரன் தெளிவா சொல்லிட்டாருங்க, அங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து இன்னும் சொல்ல போனா அவரும் பிஜேபிக்கு தான் செய்தி சொல்றாரு, எடப்பாடி இல்லாத தலைமைன்னா நான் வர்றேன்றாரு. அது சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாரு, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் சொல்றாரு. அதனால அவர் இல்லை. திரு ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, ஒருங்கிணைப்பாளர் பதவி கையெழுத்து போடுற இடத்துல இருக்கணும் அப்படின்னா என்னை சேர்த்து வைங்கன்னு தான் அவரும் சொல்றாரு. அவர் திரும்ப கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு போற மாதிரி தெரியல. அதுல நீங்க ஏதாவது சுயேட்சையா அந்த உரிமை மீட்பு குழு அப்படிலாம் போய் அவங்களோட வந்து பண்ணி அவரை ஜெயிக்க வச்சு இவங்க வெளியே இருந்து வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் கருதுறேன். அதனால வந்து இது வந்து நம்ம வெளியே நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இவங்க வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதில் தெளிவாக வந்து இப்போ டிடிவிலாம் வந்து அவங்க வந்து தாவேக்கா அண்டு திமுக தன்னிடம் பேசிக் கொண்டிருப்பதா அவரே பகிரங்கமாக சொல்லிட்டாரு, எல்லா கட்சிகளும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அதை நோக்கி தான் அவங்களுடைய பயணம் இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். நம்மளை நம்பி தான் பாஜக இருக்கு, வேறு திசை நோக்கி பாஜக செல்ல வாய்ப்பே இல்லைங்கிறதுனால தான் கொஞ்சம் வீரியமா பேசலாம். இப்போ நம்ம பேசின மாதிரி ஏற்கனவே பேசின மாதிரி ரெண்டு பேரையும் விட்டுட்டு போக முடியல. ஏன்னா இப்போ திரும்ப நீங்க போய் இன்னொரு கூட்டணியை நீங்க சொன்ன மாதிரி என்டிஏவே ஒரு கூட்டணியை கட்டமைக்கலாம். அப்போ இவங்க எல்லாம் வாங்கன்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் வாங்க தோப்போன்னு இழுத்துட்டு போகலாம். வாங்க தோப்போம், ஆமா அப்படிதான் இழுத்துட்டு போகணும். நீங்க போன வரை என்ன செஞ்சோம் பார்லிமெண்ட்ல என்ன சார் இருக்கு? இல்ல சார் நீங்க 41% சொல்றாரு சார் திரும்ப. அதுல 84 சீட் அரைவு பண்ணி வேற சொல்றாரு சார் ஒரு கணக்கு. நீங்க 41 கொண்டு வந்து என்ன சார் அப்படியே வச்சுக்கோ சார், அந்த கணக்கே வச்சுக்கணும். அந்த 41க்குள்ள எப்படின்னு கூட போல 41.3 திரும்ப அதிமுக வாங்கிருது சார். அப்ப திமுக வந்து 47 வாங்கிரும்ல சார். அவங்க 47 சார் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 47%. அப்ப இவங்க 41.3 வாங்கினா அவர் 47 வாங்கிட்டு அவங்க தானே வின் பண்ணுவாங்க திரும்ப. அதான கணக்கு. நீங்க அதே மாதிரி 84 சீட் அப்புறம் எப்படி 210 கொண்டு போறீங்க? 84 தான் வந்திருக்குன்னு சொல்றீங்க, எப்படி 210 கொண்டு போறீங்க? எங்க இருந்து ஜம்ப் ஆகும் 84 to 210? அதுக்கு என்ன லாஜிக்? அது இல்ல. அதுல இப்ப தேமுதிக என்ன முடிவு செய்யல, பாமக ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு. நீங்க டிடிவியும் ஓபிஎஸ் இருந்தாங்க, இப்ப இல்ல. எஸ்டிபிஐ இருந்துச்சு, இப்ப இல்ல. இதெல்லாம் நீங்க கழிக்க மாட்டேன். இப்ப திரும்ப ஏசி சண்முகம் வருவாரா இல்லையான்றது உறுதி கிடையாது, கிருஷ்ணசாமி வருவாரா இல்லையான்னு உறுதி கிடையாது. அவங்களுக்கு தாவேக்கான ஒரு ஆப்ஷன் வேற இருக்கு. அதான் சொல்றேன். அப்பலாம் இருக்கும்போது அப்ப அந்த ஓட்டெல்லாம் கழிக்காம 41.3 அதன் முடி கூட்டி பார்த்தோம்னா இதுன்னு ஆக்சுவலா அவங்க வந்து வாங்கினது ஏடிஎம்கே 10 தொகுதியில வந்து லீடு வந்தாங்க சார். அதுதான் ஃபேக்ட். 234 நீங்க பார்லிமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் 10 தொகுதியில அவங்க லீடு, பாமக 3 தொகுதியில லீடு, என்டிஏ. இதுதான் அவங்களுடைய இது. நீங்க இப்ப எல்லாத்தையும் 2 போட்டு கணக்கு போட்டு கூட்டி பார்த்து ஒரு எடுத்து கொடுத்து 84 தொகுதின்னு வச்சா அது எப்படி 210 ப்ரொஜெக்ட் ஆகும்? அதனால அது வராது. ஏன்னா அது மூலம் 41.3 கழிக்கணும். இல்லை 41.3 தான் நாங்கள் வாங்கிடுவோம் அப்படியே இன்டாக்டாக அப்படியே எல்லாரும். இவர் சார் சொன்ன மாதிரி, பழனிசாமி சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே கூட்டணியே வச்சிருப்போம் கண்டிப்பா அப்படின்னு வச்சு 41 வச்சா கூட திமுக அதே கூட்டணி அப்படியே தான் வச்சிருக்கு. அப்போ அவங்க 47 வாங்கிடுவாங்கல்ல. அப்பயும் அந்த டிஃபீட் ஆக போறது ஏடிஎம்கே கூட்டணி தானே. எதிர்ப்பு மனப்பான்மையில கூட 5-6% வரும், வெற்றி பெற அளவுக்கு வரும்னு இவங்க நினைக்கிறாங்க அதிமுக பாஜக. அப்படிதான் நம்ம பார்க்கணும். திமுகவுக்கு ஆன்டி இன்குபன்சி. சரி சார், இப்ப விஜய் என்ன ஓட்டு தான் சார் வாங்குவாரு? விஜய் ஓட்டு வாங்க. இவங்க 2 பேரும் இதே வாங்கிட்டாங்கன்னா இது 47 அது 41 கூட்டினா அது கிட்டத்தட்ட விஜய்க்கு சார் ஒருத்தர் வந்து இப்ப திமுகவுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருக்கவங்க விஜய்க்கு போகணும்னா விஜய் வந்து திமுக திட்டுறாரு. ஏற்கனவே திமுக வாக்களிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஒருத்தர் திமுக வந்து திட்டுறாரு. என்னன்னா நம்ம இவ்வளவு நாள் ஓட்டு போட்டு இருந்த கட்சியே திட்டுறாரு அப்படின்னு தாவேக்காக அந்த ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா, அல்லது ஏற்கனவே ஒரு திமுக ஒரு கட்சி திட்டிட்டு இருக்கு, இவர் இன்னும் நல்லா திட்டுறாரா திமுகவை அப்படின்னு அந்த கட்சியில் இருக்க அதிமுக இருந்து தாவேக்காக்கு அதிக வாக்குகள் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா? லாஜிக் படி சொல்லுங்க, எதுக்கு வாய்ப்பு அதிகம்? அப்ப அதிமுக வாக்குகளை தான் அதிகமா எடுக்கிறது. அவ்வளவு திமுக எதிர்ப்பு அரசியல திரு எடப்பாடி பழனிசாமியை விட திரு விஜய் வீரியமா இவர் நம்ம அண்ணாமலை வாங்கினது காரணமே அதான் சார் நான் பாக்குறேன். ஏன் அவ்வளவு தூரம் நீங்க வந்து பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் 4 to 5% தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம். எப்படி அது 11 ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எடப்பாடி அவர்களை விட வீரியமா திமுகவை எதிர்த்தார்ன்றது நீங்க தமிழ்நாடு பூரா அறிஞ்ச உண்மை. 16 தீர்மானத்துல 13 தீர்மானம் மாநில அரசை கண்டிச்சு, திமுக அரசை கண்டிச்சு நேத்து போட்டிருக்காங்க. ஆமா சார் பண்றாரு. அதை விட தீவிரமா அவர் பண்ணாருன்ற, இவரை விட தீவிரமா சொன்னது எடுபடுது. அங்க போய் ட்ரங்க் பெட்டியை தூக்கிட்டு போனாரு, ஃபைல்களை திமுக ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணாரு. நேத்து பதில் சொல்லிட்டாரே சார் எடப்பாடி பழனிசாமி. நாடாளுமன்ற தேர்தலுடைய ஓட்டிங் பேட்டர்ன் வேற, சட்டமன்ற தேர்தலோட ஓட்டிங் பேட்டர்ன் வேறன்னு தான் அவர் கிளாரிஃபை பண்றாரு. 18 வந்ததுங்கிறத அவர் மறுக்கல. ஆனா 18 வந்ததுக்கான காரணம் அது நாடாளுமன்ற தேர்தல்னு அவர் சொல்றாரு. அப்போ நீங்க இங்க வரும்போது விஜய் தான் வீரியமா எதுக்குறாரு திமுகவை. ஆமா, இப்ப நீங்க அதை சொல்றீங்க. நீங்க பார்லிமெண்ட் தேர்தல் வேற, அசம்பிளி தேர்தல் வேறன்றீங்க. இப்ப அசம்பிளி தேர்தலுக்கு வருது கரிஸ்மா. இப்ப ஜெயலலிதாவா விஜயான்னு வந்தா இந்த கேள்வியே வராது. ஆனா எடப்பாடி பழனிசாமியா விஜயான்னு வரும்போது விஜய் வருது.
நீங்க இது இன்டாக்ட் கூட்டணி சார், ஆளுங்கட்சி சார், இவங்கள்ட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு, அரசு இயந்திரம் இருக்கு, இன்னும் பொருளாதார வசதிகள் இருக்கு. அப்ப திமுக இன்னும் கூட்டணிகளை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே இருக்க கூட்டணி போகாதுன்னு ஏற்கனவே எஸ்டிபிஐ வந்து பேசிட்டாங்க, கமலஹாசன் வந்துட்டாரு, இதெல்லாம் கூட்டிகிட்டே போகுது. இன்னும் தேமுதிகவோட பேசிக்கிட்டு இருக்காங்க, டிடிவியோட பேசிக்கிட்டு இருக்காங்க, பாமகவில் ஒரு பிரிவோட பேசிட்டு இருக்கா தகவல் வருது. இப்போ அவங்க வந்து இன்னும் கூட்டணியை மேலும் மேலும் கட்டமைக்க பார்க்குறாங்க. இவர் வந்து இன்னும் 6 மாசமா இதே வந்து வலுவான கூட்டணி வந்துடும், ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட வரப்போகுது, இதோ புள்ளியார் சொல்லி போட்டாச்சு, இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே அதிமுக விமர்சிக்கிறீங்கல்ல, பிரியன் சார் கூட சொன்னார்ல, என்னங்க 6 மாசமா பாஜகவை தவிர வேற எந்த கட்சிகள் வந்தாங்க கரிஷ்மாங்கிறத தவிர்த்து தாவேகா பக்கம் யார் போய் பெரிய கட்சிகள் சேர்ந்திருக்காங்க அப்படி யோசிக்கணும்ல. இவங்க பாஜகன்னு ஒரு பெரிய கட்சி இருக்கு, கண்டிப்பா மத்தியில் ஆளக்கூடிய கட்சி இருக்கு, தாவேகாவுக்கு யார் இருக்கா? தாவேகா மட்டும் தானே இருக்காங்க. அந்த கரிஷ்மா அன்டெஸ்டட் ஓட் பேங்க் அப்படிங்கறத போய் நம்ம பிரமிப்பா பேசுறோம்ல, அதிமுகவுக்கு விட இல்ல. அத நம்ம வந்து தாவேகா வந்து வெற்றி பெறும் நம்ம சொல்லல, அது வந்து அதிமுக மேலும் பணவீனப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதாவது அந்த பாயிண்ட் கரெக்ட், இதே சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அதாவது கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல் வித்தியாசமான தேர்தல் சார். திமுக விட்டு அதிமுக என்ற நிலைப்பாடு இருக்குல்ல, பைபோலார், அந்த பைபோலார்ல ஒரு ஆட்டம் கண்டு இருக்கு ஆக்சுவலா. அதுல விஜய் வந்து அதிமுக வந்து ஓரம் கட்டிட்டு அவர் வரத்துக்கு ட்ரை பண்றாரு. எவ்வளவு அதிமுக ஓட்டு எடுப்பார் சொல்ல முடியாது, திமுக கொஞ்சம் எடுப்பார், பட் அதிமுக ஓட்டு நிறைய எடுப்பார். அந்த பாயிண்ட்டை வந்து எடப்பாடி வந்து கணக்கில் எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. நமக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கே, நம்ம கட்சியை பலப்படுத்தணுமே எண்ணம் இருக்கிற மாதிரியே தெரியல. திரு ராம்கி, ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டாம், முதல்வர் வேட்பாளர்னா இவரை ஏத்துக்க மாட்டேன்னு டிடிவி தினகரன் ஒதுங்குறாரு. பாஜகவுக்கும் நேற்றைய பொதுக்குழு மூலமாக ஒரு செய்தியை சொல்லிடாச்சு, ரொம்ப எங்களை கட்டுப்படுத்தாதீங்க. தாவேகா இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இங்க கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வரும். கூட்டணி வலுவான கூட்டணினா என்ன பண்ண போறார் திரு எடப்பாடி பழனிசாமின்னு இந்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு சந்தேகம், கேள்வி இருக்கும்ல. இந்த பொதுக்குழு தீர்மானம் 2 விஷயம் கிளியரா இருக்கு. ஒன்று வந்து திமுக வந்து கூட்டணி தயவில் இருக்கிறது, நாங்கள் அப்படி கிடையாது, எங்கள் அண்ணா திமுக தொண்டர்களோட பலம் எனக்கு இருக்குன்னு சொல்லும் போதே நான் என்ன நம்புகிறேன், என் கட்சியை நம்புகிறேன், எங்களால் எத்தனை கூட்டணி வந்தாலும் எங்களால் சமாளிக்க முடியுங்கிறத ஒரு கான்ஃபிடென்ட் வெளில வருது. இது ஜெயிக்குமாங்கிறது வேற விஷயம். ஆனால் இப்படி ஒரு சொல்றதுக்கு எந்த கட்சியும் இன்னைக்கு தெரிய தயாரா இல்லை. தாவேகா கூட அவங்க கூட்டணி தேடிட்டு தான் இருக்காங்க, எல்லா கட்சிகளுமே கூட்டணி தேடிட்டு தான் இருக்காங்க. முதல்ல அது ஒரு விஷயம். ரெண்டாவது அவர் சொல்லும்போது நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன், இன்னைக்கு வேற யாரும் சுற்றுப்பயணம் போகவே முடியாதுங்கிறாரு. அவர் யாரை சொல்றாரு? அபியஸா விஜய் சொல்றாரு. ஆனா திமுக கூட திமுக தலைவர்களால் கூட சுற்றுப்பயணம் போக முடியாத சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாமே வந்து அவருக்கு ஒரு பெரிய பெர்செப்ஷனை கை கொடுத்திருக்கா இந்த ஸ்டேட்மென்ட். கண்டிப்பா. ஏன்னா அண்ணா திமுக தொண்டர்கள் அவர் திரும்ப சொல்லும்போது அண்ணா திமுக தொண்டர்கள் நம்ம தோத்துருவோங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்றாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்களை உற்சாகமா வச்சுக்க கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அதெல்லாமே இந்த பொதுக்குழு தீர்மானம் பெரிய அளவில் வெளிப்படுது. ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு உற்சாகமான தொடக்கம். ஏன்னா நீ இது வரைக்கும் அதிமுக எப்போ சொல்லும்போது ரொம்ப வீக்கா இருக்கு, பலவீனமா இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலா நீங்க அவர் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது அதிசயம் அற்புதம் சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது இல்ல அவர் ஒன் டைம் ஒன்றுங்க, அவர் ஒன்றும் பெருசா இது இல்லை, லக்கில் வந்துட்டாரு அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ஒற்றை தலைமை சத்தியெல்லாம் ரொம்ப இல்லை, அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா இந்த கடந்த 3-4 வருடங்களை வளர்ந்து வந்திருக்காரு. இந்த ஒரு அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை ஒரு கொஞ்சம் கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு முதல்வர் வேட்பாளர் வந்து நிற்கிறார்ல, இதுவே ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா இவ்வளோ எதிர்ப்புகளுக்கு மத்த அதையும் அதான் சொல்றாரு. ஒரு சண்முகம் அவருடைய பேச்சிலேயே அதான் பல சூழ்ச்சிகளுக்கு நடுவில் அப்படின்னா நீங்க உறவாடி வந்து வளர்ந்து வந்திருக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியை விட திரு விஜய் திமுகவை வீரியமா எதுக்குறாரு. அதனால நம்ம ஏன் அதிமுகவுக்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடலாமேன்னு நினைப்பாங்கன்னு பேசுறாங்க. அப்போ வளர்ந்து வந்திருக்கிறாருன்னா அந்த பொசிஷன் அவர் தக்க வச்சிருந்திருக்கணும்ல. திமுக எதிர்ப்புக்கு நான் மட்டும்தான் அப்படின்னு தக்க வச்சிருக்கணும்ல. அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, ஒவ்வொன்றா சக கூட்டணி, நீங்க திமுக விட்டுருங்க, சக கூட்டணி பாமக என்ன சொன்னது, அதிமுக 4 துண்டா இருக்கு அப்படி சொல்லும் போது கூட இப்ப நீங்க பாமக 2 துண்டா இருக்கு. ஆனா பாமக பத்தி எடப்பாடி எந்த கருத்து சொல்லல. தாவேகா அவங்களே தான் சொன்னாங்க, கரூர் நாமக்கல் மீட்டிங்ல அவங்களே சொன்னாங்க, தாவேகா பத்தி எந்த கருத்து சொல்லல. இப்ப இவர்களெல்லாம் கடந்து போறாரு, இவங்களுடைய விமர்சனங்களை எல்லாம் கடந்துட்டு என்னுடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான், திமுக சொன்னாங்கன்னா நான் பதில் சொல்லுவேன், அவ்வளவுதான். என்ன அளவுகோல்? திரு விஜய் வந்து திமுக எதிர்ப்ப திரு எடப்பாடி பழனிசாமியை விட வீரியமா பண்றாரு, அதனால திமுக எதிர்ப்புன்னு சொல்லி வாக்களிப்பவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அளவுகோல்? இல்லை, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கடந்த 53 வருஷமா திமுக தானே இருக்கு. ஸோ திமுக பிடிக்கலன்னா அதிமுக பிடிக்கலன்னா திமுக. அது 2016 மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக போனதை நம்ம பார்த்தோம். அது ஜெயலலிதாவுடைய ஆளுமை சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நான் பார்க்குறேன். அதுலேயும் திமுக 1% ஓட்டில் தான் ஆட்சி இழந்தாங்கன்றது நம்ம பார்த்தோம் நம்ம. அதனால் வந்து விஜய் வந்து திமுக எதிர்ப்பை கையாளுறாருன்னா வந்து அவர் டிக்ளேர் பண்ணிட்டு கையாளுறாரு. இவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து கையாளுறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா வந்து
இவங்க வந்து விஜய் வந்து புதுசாக வந்திருக்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அவர் சொல்கிற விஷயம் வந்து மக்கள்கிட்ட எழுதணும். இந்த திமுக அதிமுகன்ற விஷயங்கள் கடந்த பல வருஷங்களாக நடந்து போச்சு. ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து வந்திருக்காரு, ரெண்டு கட்சியும் எதிர்க்கிற மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம அவரை ட்ரை பண்ணி பார்த்தானே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் யோசிப்பாங்க. ஒரு 10-15% வாக்கு எப்போதுமே தேர்தலும் போது டிசைட் பண்ணுற வாக்குகளாக இருக்கலாம். அந்த வாக்காளர்கள் பெரும்பாலும் சரி புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, திமுகவையும் வீரியமாக எதிர்க்கிறாரு, திமுக மட்டும் ஊழல் நீங்கள் சொல்ல முடியாது, அதிமுக ஊழல் தானே. இப்போ போக போக பார்த்தீங்கன்னா விஜயோட ஸ்டாண்டு தனியாக நிற்க போகிற சூழலில் விஜய் வந்து அதிமுகவோட சேர்றதுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் அந்த இடத்துல சொன்னேன்னா, பாலிடிக்ஸில் எதுவுமே சாத்தியம். இப்போ தமாக எப்படி பிறந்தது ஆக்சுவலாக 96ல், கடைசி நேரத்தில் 2006 வைகோ என்ன பண்ணார், அரசியல் எப்படி வேணால் போகுன்றதுனால அந்த ஒரு ஆப்ஷனை நம்ம வைக்கிறோமே தவிர அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானம் போட்டாங்க. ஸோ திமுக எதிர்ப்பு பாண்டிச்சேரியில் போய் என்ன பேசுறாரு, பாண்டிச்சேரியில் திமுக வந்து ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்போ ஒன்றுமே கிடையாது, அது தலைமையில் வரதுக்கான திமுக எதிர்ப்பு அதிமுகவோட சேர்ந்து ஏன் பங்கு போட்டுக்கணும் தானே விஜய் நினைப்பாரு. கண்டிப்பாக சார், இந்த லாஜிக் படி நம்ம யோசிச்சோம். அதிமுகவோட பங்கு போடுறதுக்கு விரும்ப மாட்டார், அவர் தன்னுடைய அட்வான்டேஜ் தான் பார்ப்பார். நாம மட்டுமே திமுகவை எதிர்க்கிறோம்னு காமிச்சா லாபம் தானே நினைப்பாரு. ஆனா முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு போச்சு. முதல்ல ஒரு 6 மாசத்துக்கு ஏப்ரலுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு போனதை பார்த்தோம். அதுக்கப்புறம் கூட இப்ப பாத்தீங்கன்னா தாவேக்கா கொடியை பார்த்துட்டு ஒரு ரொம்ப உற்சாகம் அடைஞ்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்ன எடப்பாடியும் நம்ம பார்த்தோம். நம்ம அதுக்கப்புறம் தாவேக்கா தான் கதவு மூடிருக்காங்க. ஆக்சுவலா தாவேக்கா தான் கதவு மூடிருக்காங்க. அவங்க தெளிவா இப்போ அவங்க தெளிவாயிட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. நான் முதல்வர் கேண்டிடேட் விஜய் தான்ட்டு. இப்போ இவருக்கு வந்து விஜயை விட தான் வந்து திமுக வந்து தீவிரமா கையாளுறோம்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இவருக்கு வந்திருக்கு. ஆனால் அவருங்க ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. இப்போ திமுக வந்து பல வழக்குகளை பதிவு செஞ்சது, கொடநாடு உட்பட பல விஷயங்கள் இருக்கு. எதுவுமே எந்த விதமான முன்னேற்றமும் அடையாது இருக்கும்போது அதிமுக மேல திமுகவுக்கு ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு ஒரு பிரச்சாரத்தை விஜய் கையில் எடுத்தாரு வச்சுக்கோங்க. அப்போ மக்கள் எப்படி பார்ப்பாங்க அதை? அதுதான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால விஜய் வந்து போக போக இன்னும் அதிமுக மேல உள்ள அட்டாக்கை வந்து அதிகப்படுத்துவாருன்னு என்னோட கருத்து. ஆக்சுவலா அது நீட்சியா சார், கேசிபி சார், அதிமுகவும் திமுகவை எதிர்க்குது, பாஜகவும் வீரியமா எதிர்க்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு எதிர்ப்புங்கிறது வாக்காளர்கள்ட்ட எடுபடுமா, இல்ல திரு விஜய் வந்து திமுகவை எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது பெர்செப்ஷன் வைஸ் யாருக்கு அட்வான்டேஜா மாற வாய்ப்பு இருக்கு? இப்ப திரு விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின், கரூர் சம்பவத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை அவரால் உண்டாக்க முடிஞ்சது. அந்த செல்லுகிற வழியில் திரளுகிற கூட்டம், மீடியா கவரேஜ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் அவரை வந்து உயர்த்தி பிடிச்சது. ஆனால் அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னால் இப்போ அந்த பாண்டிச்சேரியே கூட ஒரு நாள் போயிட்டு வந்தார். கரூருக்கு முன்னாடி அவர் போன விசிட், கரூருக்கு பின்னாடி அவர் போன விசிட், அந்த வீரியமும் தாக்கமும் குறைஞ்சிருக்கு. இது ஒன்று. அடுத்து கள அளவில், பூத் அளவில் ஒரு பழக்கப்பட்டவங்க, ட்ரெயின் ஆனவங்க இல்லை. அவர் சொல்கிற ஒப்பீடு வந்து எம்ஜிஆர் 77 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்னா, எம்ஜிஆர் மன்றம் திமுகவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துணை அமைப்பாக இருந்தது. அரசியலில் அவர்கள் வந்து வளர்க்கப்பட்டார்கள். இவர்கள் வெறும் ரசிகர்களாக மட்டுமே இருந்திருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆரில் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு எதுவுமே அவங்க செய்கிற மாதிரி வந்து தெரியல. அடுத்து அந்த வாக்கு பூத்துகளில் அந்த வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்த்து அந்த அந்த களப்பணி ஆற்றுறதுல அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய, இன்னும் இவர்களே சரியான முறையில் மக்களிடத்திலே அடையாளப்படுத்தப்படலை. நீங்க விஜய் என்கிற ஒரு தனி மனித பிம்பம் இருக்கலாம், ஆனா அதை வாக்குகளாக கொண்டு வந்து சேர்த்துற அளவுக்கு கீழே வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் பில்டப் ஆகல. இன்னும் இருக்கிற காலகட்டம் என்ன இருக்கு? இப்ப நம்ம டிசம்பர்ல இருக்கிறோம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க. கேண்டிடேட்ஸ் யாரு, தேர்தல் அறிக்கை என்ன, அதுக்கு சுற்றுப்பயணம் என்ன, அதுக்கு வேணுங்கிற பொருளாதாரம் என்ன, இதையெல்லாம் தேடி போற போதே சிதறிரு கவனம். அப்ப அவர்களால வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா கள அரசியல்ல திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இணையாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதாவது குட்வில் என்பது வேறு, வாக்கு என்பது வேறு. நல்லவர்கள் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற்றது இல்லை, புகழ்மிக்கவர்கள் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இல்லை. கள அரசியலில் அந்த களத்தை சரியாக கையாள்கிறவர்கள் தான் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது ஒன்று. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லியிருக்கார். அதாவது ஆனா இதை தாண்டி அண்ணாமலையோ பாஜகவோ
வேற மாதிரி ஓபிஎஸ் தினகரன் இவர்களை எல்லாம் வச்சு திமுக பக்கம் சேர்த்துருவோன்னு விளையாண்டா இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நிச்சயமா விஜயும் உணர்ந்திருப்பார். தேவைப்பட்டால் விஜய் பிளஸ் அதிமுக கூட்டணியை அமைத்து சந்திப்பதற்கும் அவர் தயாராக இருக்கிறார். இது எல்லாமே என்னுடைய ஒரு கருத்து. எடப்பாடி பழனிசாமி தரப்புல எப்படி அதை அனலைஸ் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நாங்க இதையா புதிய கட்சி திமுகவை ரொம்ப வீரியமா எதிர்க்கிறோம், கரிஷ்மா இருக்கு, இதெல்லாம் பாசிட்டிவா இருந்தா கூட வாக்குகளை வாங்குறதுக்கான கட்சி ஸ்ட்ரக்சர் பலவீனமா இருக்கு, போதுமான அளவு இல்லைங்கிறதுனால அதிமுக கூட்டணிங்கிறது கடைசி நேர முடிவாக தாவேக்காவுக்கு இருக்கலாம்னு கருதுறாங்கல்ல, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. நீங்க வந்து விஜய்க்கு போகக்கூடிய தாவேக்காவுக்கு போகக்கூடிய வாக்குகள் குறையும் அப்படின்னு சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு இதுக்கும் இவர் சொன்ன மாதிரி கட்டமைப்பு கீழே போகும்போது அந்த பூத் கமிட்டிலாம் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது டிஎம்கே ஏடிஎம்கேக்கு. அந்த விதத்தில் வந்து அங்கே இருக்க இப்போ இவங்க வந்து புதுசாக இப்போ தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போட்டு பயிற்சி முகாம் போட்டு பயிற்சி பட்டறைன்னு போட்டு இனிமேல் பட்டறையில் செதுக்கி தான் வரணும். அவங்களாம் நிற்பாங்களா, ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் இன்னும் போக போக தான் தெரியும். அந்த நுணுக்கங்கள் தெரியுமா அப்படின்லாம் அந்த விதத்தில். இன்னொன்று வந்து பணபலம், இன்னொன்று வந்து அதை செயல்படுத்தும் முறை, பிரச்சார யுக்திகள் அந்த மாதிரி இதில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆரத்தி எடுத்தால் பணம் போடுறதுல ஆரம்பித்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் இதெல்லாம் இந்த இரு பெரிய கட்சிகளுடைய பலங்களுக்கிடையே அவங்கெல்லாம் வந்து எடுபட முடியுமான்ற கேள்வியில் ஒரு இப்போ இன்னைக்கு சர்வேல வர்ற கருத்துக்கள் கொஞ்சம் போகலாம். ஆனால் திமுக ஆட்சி போக வேண்டும்ன்றதுல ரெண்டு கட்சியும் உறுதியாக இருக்கு. ஆனால் யாரால போகணும், அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறது யாரு அப்படிங்கிறதுல நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நிச்சயம் எடப்பாடி வந்து ஒரு துணை முதல்வராக போய் விஜய்கிட்ட சேர போறது இல்லை. அதே மாதிரி விஜயும் அவர் ஒரு ஹீரோயிசம், ஒரு ஹீரோவா வந்திருக்காரு. அவர் போய் இல்லை நான் சபார்டினேட்டு, இவர் தான் என் ஹீரோ அப்படின்னு போய் சொன்னார்னா இந்த ஓட்டுகளே முதல்ல கேரியர்ஸ் போகாது. ஏன்னா ரெண்டு பேரும் வேணாம் அப்படின்னு சொல்ற ஓட்டு தான் விஜய்க்கு போகுது. அவர் போய் வந்து எடப்பாடி நிரூபிக்கப்பட்ட ஃபேக்ட் இல்ல, திமுகவை வீழ்த்த முடியும் அதிமுகனாலங்கிறது கடந்த காலத்துல நிரூபிக்கப்பட்ட ஃபேக்ட். விஜய் வரவே வேணாமே, விஜய் வரவே வேணாமே. அவர் வெளியே இருந்து வாய்ஸ் கொடுத்துட்டு ரஜினிகாந்த் மாதிரி 96ல பண்ண மாதிரி இந்த மாதிரி திமுக வந்து போக வேண்டிய ஆட்சி நினைக்கிறேன், இனிமே ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அதனால நீங்க எல்லாரும் அதிமுக வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. திமுகவை வீழ்த்தணும், ஆனா எங்களால தான் வீழ்த்தணும்னு ரெண்டு தரப்புமே. ஆமா, அதுல விஜய் உறுதியா இருக்காரு. என்னால தான் வீழ்த்த முடியும், நான் தான் என் தலைமையில தான் வீழ்த்த முடியும், அந்த வீழ்த்தி அந்த இடத்த நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு வர்றப்ப இணைஞ்சாதான் வீழ்த்த முடியுங்கிற இடத்துக்கு ரெண்டு பேரும் வரப்போறது. இது நம்ம இது யூகிக்கவே கற்பனையிலே நம்ம யூகத்துக்கே வேணாம். அவரே சொல்றாரு களத்துல இருக்கிறது டிவிகேயா அப்படின்னு அவரே கேட்கிறாரு, டிஎம்கேயா அப்படின்னு கேட்டு இன்னொன்னு கேட்டு அதை வந்து உறுதிப்படுத்தி அதிமுக களத்திலேயே இல்ல, அவங்க நமக்கு போட்டியே கிடையாது, நம்ம ரெண்டு பேருக்கு தான் போட்டின்றதை திரும்ப திரும்ப கட்டமைக்கிறாரு. அதனால அவர் திரும்ப அதிமுக கூட போவார்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்றதா என்னுடைய நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு